பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க மாதாம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். மாதாம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது. அவங்களுடைய ஒய்ஃப் நேம் ஸ்ருதி. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. ஸ்ருதி அவங்க ஒரு லாயரா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ லேட்டஸ்டா குக் வித் கோமாளில ஜட்ஜா இருக்காரு. அதுக்கு முன்ன பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் சமையல் சர்வீஸ் எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அரசியல்வாதி, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவர் சமையல் செஞ்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் மாதம்பட்டி ரங்கராஜன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதம்பட்டி நான் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. இப்போ நான் 6 மந்த்தா பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் என்கிட்ட ஒழுங்கா பேசுறதில்ல, என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல நீதி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஹூ இஸ் ஜாய் கிறிஸ்டின்? அவங்கள பத்தி பார்க்கலாம். ஜாய் ஃபேஷன் டிசைனர். பெரிய பெரிய செலிபிரிட்டிங்களுக்கெல்லாம் அவங்க ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்னையில ஒரு பெரிய பொட்டிக் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணவரை ஜிவி பிரகாஷ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. டாப் ஹீரோயின்ஸுக்கெல்லாம் டாப் ஹீரோஸ்க்கெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைனரா. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன கேஸ்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. டிவி ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் நடந்தும் தெரியாது, நீங்க பிரெக்னென்ட் ஆகுதும் தெரியாது, இத்தனைக்கும் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, நீங்க செகண்ட் ஒய்ஃப்னு சொல்றீங்க, முறைப்படியே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆச்சா, முறைப்படியே உங்களுக்கு தாலி கட்டினாரா அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் எதுவுமே இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜன் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது லீகலே இல்லைங்க, இது இல்லீகல், நீங்க இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டு இங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கல்யாணம் ஆன போட்டோஸ், இமேஜ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 2023 ஒரு அம்மன் கோவில்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீடியாக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைவர்ஸே ஆகல, அதுக்கப்புறம் எப்படிங்க மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. மீடியாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, பட் ஏன் இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னெல்லாம் எங்கே போனீங்க, ஏன் எந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜாய், நான் யாருக்கும் எதுவுமே மறைச்சி பண்ணலை, நாங்கள் இல்லீகலெல்லாம் இல்லை, லீகலாக தான் எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணீங்களா, அந்த கல்யாணத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே இல்லை, அவங்க ஜஸ்ட் ஒரு 5-6 மெம்பர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க அந்த கல்யாணத்தில். இந்த கல்யாணம் நடக்கும்போது ரங்கராஜனோட ஃபேமிலிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜாய், எல்லா விஷயமும் ஸ்ருதியோட ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் அந்த கல்யாணத்தையே நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மா, நீ வந்த பிறகுதாம்மா என்னோட பையன் முகத்துலேயே சிரிப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் என்ன பேசியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் என்ன அடிச்சாரு, இந்த கரு இருக்கக்கூடாது, இந்த குழந்தைய கழிச்சிடு அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன், டேப் எல்லாமே உடைச்சாரு அவரு. இந்த மாதிரி சோஷியல் மீடியால போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் லீக் பண்ணதுனால அவர் என்ன அடிச்சு அந்த ஃபோனு, டேப் எல்லாம் உடைச்சாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆங்கர் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, தெரியாது, தேர்ட் பர்சன் பேச்சை கேட்டுட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, அவங்க அப்பா அம்மா தம்பியோட சம்மதம் கேட்டுட்டு தான் நான் கல்யாணமே பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்ருதி கூட டைவர்ஸ் பண்ணாரா ரங்கராஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் இல்லை, அவங்க டைவர்ஸ் பண்ணாமையே செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லீகல் தானே அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஜாய்க்கும் செகண்ட் மேரேஜ் தான், ஆனால் அவங்க ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜன் கூட கோவிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான், எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க கிட்ட. ஏன் நீங்க இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இப்போ சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாணம் யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க நான் யாருக்கும் எதுவும் ஒளிச்சு மறைச்சு பண்ணல, சென்னையில ஒரு பிளாட்ல தான் நாங்க இருக்கோம், நாங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட சோஷியல் மீடியால அவரோட போட்டோஸை தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருந்தாலும் லீகலாக எப்படி கன்சிடர் பண்ணணும், இட்ஸ் இல்லீகல் தானே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் நான் அவரை ரொம்ப நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல நான் அளவு கடந்து அன்பு வச்சிருந்தேன், பட் அவர் இந்த மாதிரி ஏமாத்தாரு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி அவங்க மாதம்பட்டி ரங்கராஜன் கூட பேசி 2 இயர்ஸ் ஆச்சு, இதுவரை அவங்களோட கான்டாக்டே இல்லை, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஃபேமிலியாக தான் இருக்கோம் சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷமா பேசாதவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஜாய் ரங்கராஜன் கூட இருந்த இமேஜை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. துபாயில் எடுத்த ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து வீடியோ எடிட்டட் பை மை ஹஸ்பண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் இதை வந்து கல்யாணம் ஆகும் போதே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் அப்போவே எல்லாமே இந்த இமேஜஸ் எல்லாம் போட்டுருக்கலாமே சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜனுடைய ஃபேமிலி தான் இதை சொல்ல வேண்டாம், அவனுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு, ஸோ நீ இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பிஸ்னஸ்னால தான் நான் வந்து யார்கிட்டையும் எதுவும் பெருசாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கராஜனுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே வந்து எந்த ஒரு செலிப்ரிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவரை தான் கூப்பிடுவாங்க, இவரை தான் இன்வைட் பண்ணி குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர் வராமல் இருந்தாலே ஓகே, அவரோட சர்வீஸை நாங்கள் எடுத்துக்கிறோம், பட் அவர் வராமல் இருந்தாலே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால கோடியாக சம்பாதிச்சவர் இப்போ ரொம்ப கடனில் இருக்காரு அப்படின்னு ஜாய் சொல்கிறாங்க. ஜாய் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காசு பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் காசு பணம் நிலம் அதனாலலாம் நான் வரல, என்னோட குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு கேட்டால் நான் அவரை தான் சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட குழந்தைக்கு அவர் தான் அப்பா, எனக்கு அவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலே போதும், எனக்கு எந்த ஒரு காசு பணமும் வேணாம் அப்படின்னு ஜாய் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தரப்புலேருந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க செருப்பால் அடிப்பேன், இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு பணத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் பழகலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜன் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே சொல்லலை. குக் வித் கோமாளி ஷோவில் நடுவராக உட்காந்துட்டு அங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, எல்லா வேலையும் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்காரு. ஆனால் இங்கே கஷ்டப்படுறது ஜாய் தான். ஜாய் மேலேயும் தப்பு இருக்குது, லீகலாக போகாமல் ஏன் இல்லீகலாக போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு டைவர்ஸ் தானே கேட்டுக்கணும், ஏன் டைவர்ஸ் கேட்காம நீங்களா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் தரப்புல அவங்கள கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாய் மேலே தப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃபாக இவங்க போயிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட பேசியிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆகாமல் செகண்ட் கல்யாணம் பண்ணியிருக்கவும் கூடாது. இவங்க பண்ணது தப்புன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே இவங்களை ஏன் தேடி போகணும், இவங்களுக்கு ஏன் குழந்தை கொடுக்கணும், எல்லாத்தையுமே பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக ஷோவை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மக்களே, ஜாய் மேலே எவ்வளோ தப்பு இருக்கோ அதை விட அதிகமாக மாதம்பட்டி ரங்கராஜன் மேலே தப்பு இருக்குது. இதே போல ஒரு கேஸ் வேற இடத்துலையும் நடந்திருக்கு. பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா, இவங்க ஒரு திருநங்கை. விஜய் டிவியில் காமெடி ஷோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் 15 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. எனக்கு என்னன்னா, அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு தான் ஒரு கோவம். எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னு கேட்குறீங்க. நீங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகல். இதில் எப்படிங்க நீதி நியாயமெல்லாம் கிடைக்கும்? இருந்தாலும் ஏமாத்தனவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு இவங்க மீடியாக்குள்ளே வந்திருக்காங்க. இதில் இவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஜாய் தான் இன்ஸ்பிரேஷன், அவங்களால தான் நான் வந்து ப்ரெஸ் கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு வந்து அவங்க தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலாம் மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஏமாத்தனவங்களை சும்மா எல்லாம் விடக்கூடாது மக்களே. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.